நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா போசி விட இது கொஞ்சம் பரவாயில்ல. 10 வருஷமாச்சுங்க இந்த மாட்டு பண்ணைங்க. பெரிய பெனிஃபிட் எல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 350 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். 4 மாதத்துக்கு நம்ம சொந்த காசு தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 லிட்டரு கறக்குதுன்னா 3வது 4வது மாதத்துல 8 மாறிடுது. 5 6 எல்லாம் மொத்தமாகவே 6 லிட்டரு கறக்கு. ஆனால் இன்புட் கொடுக்கறது ஈவனாக 350 ரூபா ரேட்டு வரும். அது போக ஆள் கூலி எல்லாம் போடையில் 400. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணால் ஒரு பாலோட ஒரு லிட்டரோட ரேட்டு 60லேருந்து 65 வரும். கேரளாவிலாம் நாங்கள் கறந்து ஊற்றுற பால் சொசைட்டி 50 55 வரைக்கும் எடுக்கும். ஆனால் இங்கே வெறும் 32 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்போ நான் கறந்தது சென மாடு 3.5 லிட்டர் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு கொடுக்குறத லாபம். கேரளா அரசாங்கம் எப்படி நிர்ணயிச்சதோ அதே மாதிரி பண்ணினாலும் கூட போதும். ஆணியம் கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழில் நீடிச்சிருக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் அதிகம் மாட்டு பண்ணை இருந்தது. சிவராஜ் ஐயா அக்கௌண்ட்றது மட்டும்தான் இருக்குது. பால் ரேட்டு ஹெச்சு பண்ணுனா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். கையிலே கறந்துக்குவீங்களா? பன்னிமடை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்கும் தொழில் தான். இந்த மாடுகளை வளர்த்து பால் கறந்து அவங்க வந்து டைரெக்டாக விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஐயா இருக்காரு. நம்ம சிவராஜ் ஐயாவுடைய மாட்டு பண்ணை நம்ம பார்த்துருப்போம். அதன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணை தான். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என் பேர் தண்டவாணி. என்னங்கய்யா? போசி விட இது கொஞ்சம் பரவாயில்ல. தூக்கறக்கு, பிடிக்கிறதுக்கு, கழுவருக்கு இதெல்லாம் யூஸாக இருக்குது. சொல்லுங்க ஐயா உங்களை பற்றி. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு? நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சுங்க இந்த மாட்டு பண்ணைங்க வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. ஆனால் இந்த மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா பெரிய பெனிஃபிட் எல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 350 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 6 மாதத்துக்கு பார்த்தா அது பயன் இருக்குது. 4 மாதத்துக்கு நம்ம சொந்த காசு தான். அது ஏன்னா சனையாயிரு அப்போ முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 லிட்டரு கறக்குதுன்னா அது ஒரு 2 மாதத்துல 10 மாறிடுது. அப்புறம் 3வது 4வது மாதத்துல 8 மாறிடுது. 5 6 எல்லாம் நான் மொத்தமாகவே 6 லிட்டரு கறக்கு. அப்புறம் இதெல்லாமே லாஸு. ஆனால் இன்புட் கொடுக்கறது ஈவனாக 350 ரூபா ரேட்டு வரும். அது போக ஆள் கூலி எல்லாம் போடையில் 400. இது வந்து பால் வந்து இங்கே 50 ரூபாய்க்கு தான் போகுது. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணால் ஒரு பாலோட ஒரு லிட்டரோட ரேட்டு 60லேருந்து 65 வரும். அதனால் ஹெவி இல்லை, லாஸில் தான். அதே மாதிரி அரசாங்கம் எல்லாம் இருக்குதுன்னா கேரளாவிலாம் நாங்கள் கறந்து ஊற்றுற பால் சொசைட்டி 50 55 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே வெறும் 32 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அது அங்கே பெனிஃபிட் உண்டு. அது போக தீவனம் மானியம் கொடுக்குறாங்க கேரளாவில். அப்புறம் பயிர் தட்டு போட்டாங்கன்னா அது பாதி ரேட்டு. அதனால் அவங்களுக்கு லாபமாக்குது. இங்கெல்லாம் எங்களுக்கு நட்டு அரசாங்கத்து எந்த சலுகையும் இல்லை இந்த மாட்டு பண்ணைக்கு. ஊசியும் கூட எல்லா ஊசி மடிசைக்கு எல்லாம் பார்த்தா நாங்கள் எங்கள் சொந்த காசத்தை பயன்படுத்துகிறோம். அரசாங்கம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வந்து கவுண்டம்பாளைய பன்னிமடைக்கு. கவுண்டம்பாளையம் எங்கே, பன்னிமடை எங்கே, எப்படி கூப்பிட்டு போக முடியும்? இது எல்லாமே கால்நடை ஆஸ்பத்திரியும் இல்லை. இதுதான் பெரிய லாஸ். அப்போ அந்த எல்லா மாடும் அந்த கன்று போட்டு ஒரு 4 மாதம்தான் லாபத்தில் இயங்கு. அந்த 4 மாதத்துக்கு மேலே எல்லாமே படிப்படியாக நட்டத்துக்கு மாற ஆரம்பிச்சு. இதுதான். ஆனால் இதில் என்னென்னா ஒன்று இதில் பழகிட்டோம் அப்படிங்கிற போது இதிலேருந்து நாங்கள் விடுவிச்சு வர்றதில்லை. இந்த மாடு இதில் எல்லாம் அப்படியே பழகிட்டோம். பழகணுங்காட்டி இதிலேருந்து விடுவிச்சு வேறு போகிறக்கு சங்கட்டமாக இருக்குது. தொழில் என்னமோ அப்படியே உருட்டிகிட்டே வாழ்கிறோம். அது இன்றைக்கி ஆளெல்லாம் போட்டு பண்ணும்போது ஹெவி லாஸ் தான் ஆகுது. இதில் தான் மாட்டு பண்ண போயிட்டுருக்குதுங்க. மொத்தத்தில் விவசாயத்துக்கு சார்ந்த எல்லா இதுக்கும் தேசிய லெவல்லையும் சரி, தமிழ் மாநில லெவல்லையும் சரி, ரெண்டுலேயுமே பெரிய பெனிஃபிட் இல்லை.
என்னைக்கு பொருள் நிர்ணயிக்கிறாங்களோ இந்த பொருள் இந்த ரேட்டுன்னு அப்போ மட்டும்தான் இது சாத்தியக்கூறாகும். பால் ஊற்றுவீங்களா இப்போ? ஆமாங்க, அங்கே போய் ஆமாங்க. இப்போ நான் கறந்தது சென மாடு 3.5 லிட்டர் தான் இருந்தது. ரொம்ப குறைவாக இருக்குது இல்லைங்களா? சென்னை ஆக மாதம் கம்மியாக ஆரம்பிச்சு. பேக்கெட் பண்ணுங்க. படிக்கட்டுறதுக்காக அதை வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, கரெக்டாக. ஓ, 1/2 லிட்டர் என்ன ரேட்டு? 1/4 லிட்டரு 13 ரூபா. ஓ, நீங்களே கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்துருவீங்க? பாதி தாங்க, பாதி பக்கம். ஓ, அதாவது நீங்கள் பாட்டில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா பாட்டில் கொடுத்துருவீங்களா? பாட்டில். ஆமாம். ஓ, பாட்டில் ஆரம்பிச்சு. இது எவ்வளோங்கய்யா? இந்த 1/2 லிட்டரும் இது ஒரு. ஒரே ஒரு டைம் தொட்டு காட்டுங்க பாலை. திக்காக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா ஐயா? இதெல்லாம் காலேஜ் மாடு, இதுக்கெல்லாம் சித்து மாடு சேர்ந்து சிந்தா சிந்து மக்காச்சோளத்துக்கெல்லாம் யூரியா அது இதுன்னு போட்டு தான் நம்ம வளர்க்குறாங்க. அதுலேருந்து அதுகளுக்கும் செனை நிற்காத பிரச்சனைகள்லாம் வருது. மோட்டருங்களா மாடு வெயில் காலத்துக்கெல்லாம் இங்கே தண்ணி காட்டுக்கு. அப்புறம் 2வது வெயில் காலத்துக்கு தாங்காதுக்கு மாடு. சாணத்தில் என்ன பண்ணுறீங்க? சாணி வந்து கேரளாக்கார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எவ்வளோங்க ஐயா ஒரு லோடு? சாக்கு 50 ரூபாய். 50 ரூபா. ஐயா யூரின் என்ன பண்ணுறீங்க? யூரின் அப்படியே போயிருக்குங்க. அது பாட்டுக்கு 2 ரிங்கு செட் பண்ணியிருக்கிறீங்க, அது அப்படியே போகுது இல்லைங்களா? செட் பண்ணி விற்பனைக்கு போகணும்னா ஃபில்டர்லாம் பண்ணணும். என்னங்கய்யா? ஃபில்டர்லாம் செட் பண்ணணும் யூரினுக்கு. அது சாணி படி கட்டுறது இதெல்லாம் செட் பண்ணாத வரும். இப்போ நீங்கள் வெளியே தீவனம் வாங்கி கொடுக்கறனால தான் உங்களுக்கு லாஸ் ஆகுதுங்க அப்படிங்கிறீங்க? ஆமாம், வாங்கித்தான் ஆகணுங்க எல்லாமே வெளியே இருந்து. அதாவது மேவு மட்டும் நம்ம சொந்த மேவு வந்தால் லாபம் வரும் நல்லா. காசு கொடுத்து வாங்கையில் லாபம் வந்து குறைஞ்சி போகும். இந்த மாட்டு தொழில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். 10 ஆண்டுகளாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? 10 வருஷமா இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணா அரைக்குறையா தமிழ், இந்த பையன் நல்லா தமிழ் பேசுவார். ஓகே. ஆல்ரெடி எங்கிட்ட 3 வருஷம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்துக்கிறாங்க. இப்போ மக்காச்சோள தீவனம் எவ்வளோக்கு வாங்குறீங்க? அது ஒரு தட்டு 55 ரூபாய்க்கு. 55 ரூபா வருது ஒரு கட்டை. எத்தனை மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்க ஐயா? 13. கன்றுகள் எவ்வளோ இருக்குங்க? 3. மொத்தமாக ஒரு 16 மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கொட்டையை வந்து எவ்வளோ பரப்பளவில் நீங்கள் போட்டிருக்கீங்க? இது 10 சென்ட்டில் இருக்குது. 10 சென்ட்டில் போட்டிருக்கீங்க. ஓகே. இந்த கொட்டைக்கான செலவுகள் எவ்வளோங்க? புதுசாக போடணுன்னா ஒரு 10 லட்சம் வந்துருக்கு. நான் வந்து பிரித்தது பழைய இது வாங்கினா 5 லட்சம் ஆகுது. 5 லட்சத்தில் வந்து ஒரு செட்டு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த செட்டுக்கு ஆன செலவு வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்சத்துலேயே முடிஞ்சிருச்சு. அதாவது மினிமம் செலவில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஆமாம். இதில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் செட்டை வந்து நீங்கள் மாட்டுகளை உள்ளே அடைச்சி நீங்கள் க்ளோஸ் பண்ணி சேஃபாக நீங்கள் வச்சுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. இங்கே பணியாட்கள் வந்து 2 பேர் வச்சுருக்கீங்க, கணவன் மனைவி இல்லைங்களா? இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து 18, 12, 25,000 2 பேர். எங்கேருந்து இவங்களை வந்து அழைச்சிட்டு வந்தீங்க? அசாம். இவங்க வந்து மாட்டு பண்ண தொழில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, வேலையாட்கள். அதனால் இங்கே கோயம்புத்தூரில் பரவலாகவே இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்துடுவாங்க கூப்பிட்டா. இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே ஹெச்எப் மாடுகள் தானுங்களா? இல்லை கலந்துருக்குங்க. என்னென்ன இன மாடுகள் இருக்குங்க? சித்து, அப்புறம் ஹெச்எப் மாடு, அப்புறம் நாட்டு மாடு கலந்த கலவைகளும் இருக்குது. ஓகே. எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் இதில் வந்து எடுக்கிறீங்க? இதுலேருந்து காலையில் ஒரு 80, சாயந்தரம் ஒரு 60. கிட்டத்தட்ட ஒரு 150 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இல்லை எத்தனை கறவை மாடுகளாக இருக்குங்க? கறவை மாடுன்னு பார்த்தா ஒரு 10 தான். 10 மாடுகள். மற்ற மாடுகள்லாம் சினை தன்மையில் இருக்குது. எப்படிங்க இந்த மாடு வளர்க்கும் ஆர்வம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்க? இது முதல்லேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு மாடு 2 மாடு வச்சுருந்தாங்க வீட்டில். அதுலேருந்து அப்படியே உருவாச்சு. அப்படியே உருவானது தான் இந்த ஒரு மாட்டு பண்ணை. அப்புறம் நான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். எங்கே?
விஸ்கோஸு நம்ம சிறுமுகை அருகில் இருக்கக்கூடிய விஸ்கோஸ் கம்பெனிக்கு போயிட்டு இருந்திருக்கீங்க. அது மூடுனதுக்கு பின்னால் அப்புறம் தெரிஞ்ச தொழில் இது பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ இதனுடைய தன்மை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் பால் கொண்டு போய் வீடுகளுக்கு சப்ளை பண்ணுறீங்க? இல்லை, பாதி பால்காருக்கு, மீதி வீட்டில் நீங்களே சப்ளை பண்ணுவீங்க. எதுங்க உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது? வீட்டுக்கு கொடுக்குறத லாபம். பால்காரங்களுக்கு கொடுக்குறது நட்டம் தான். எவ்வளோ வருங்க? அது வந்து 42 ரூபா. வீட்டுக்கு கொடுக்குறது ஒரு 52 ரூபா. இப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா பாலினுடைய விலை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்வரும் நாட்களில்? இதில் வந்து கவர்மெண்ட்டு இது வரைக்கும் 2 ரூபா 3 ரூபா இப்படித்தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க பெருசாக ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. கேரளா அரசாங்கம் எப்படி நிர்ணயிச்சதோ அதே மாதிரி பண்ணினாலும் கூட போகுது. அங்கே மினிமம் 48லேருந்து 58 வரைக்கும். அதுபோக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செனையூசி மாட்டை பராமரிக்கிறதும் அங்கேருந்தே வருவாங்க அந்த சொசைட்டிலேருந்து. அப்புறம் தீவனம் அரசாங்கம் கொடுக்குது பாதி விலைக்கு. அப்புறம் எல்லா பொருளும் பாதி விலை மானியத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், லாபம். அரசு மானியத்தோடு கிடைக்குது. ஆமாம். இங்கே அந்த மாதிரி எந்த மானியமும் இல்லை. வெறும் நாங்கள் சொசைட்டிக்கு ஊற்றுனா 33 ரூபா தான் சொசைட்டிக்கு ஊற்றுனா. ஆமாம். அதனால் சொசைட்டிக்கு வேஸ்ட் ஊற்றுறது இருக்கிறது பெரிய நட்டமாகு. அரசாங்கம் இது வரைக்கும் மானியம் கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழில் நீடிச்சிருக்க முடியும். இல்லாட்டி ஒரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் அதிக மாட்டு பண்ணை இருந்தது. இப்போ இந்த சிவராஜ் ஐயா கவுண்டது மட்டும்தான் இருக்குது. மற்ற பண்ணைகள்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா எல்லாம் நஷ்டமடைகிறது மூடிட்டாங்க. எப்படி நீங்கள் கட்டி வைக்கும் முறைகள் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது பாருங்க. இந்த முறையை வந்து நான் எங்கேயுமே பார்க்கலைங்க. இந்த ரிங்லேயே தீவனம் தண்ணி எல்லாம் அதுலேயே வச்சிருவீங்களா? ஆமாம். இந்த ரிங்கு முறையை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இது மேவு போடுறக்குங்க. மேவுன்னா நம்ம பெரிய மேவு இல்லை, அரைக்கிறோம் இல்லைங்க. ஆமாங்க. பொடி பொடியாக அரைச்சது அதுக்குள்ளே கொட்டிடலாம், வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி தண்ணிக்கு வேறு டப்பு வாங்கி வச்சுக்கிறேன். அந்த டப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இதுதான் இந்த ரிங்கு முறை. ஆமாம். இது செலவு இல்லாட்டி இது ரொம்ப கம்மி. அதை கட்டணும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு சைடுக்கு ஒரு 50,000. இந்த மொத்தம் ஒரு 50-60,000 ரூபாய் ஆயிடும். இது வந்து 10,000க்குள்ளேயே முடிஞ்சு. அதாவது செலவினங்களை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வட மாநில தொழிலாளர்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து நீங்கள் மாதத்துக்கு கொடுக்குறீங்க? 25,000. 25,000 ரூபா. நீங்கள் 2 பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அது போக இதில் எவ்வளோ வருமானம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எடுக்கும்? வருமானம் வந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேவுக இங்கே கிடையாது. சத்தியமங்கலத்திலிருந்து தான் வருது தட்டு. அது வந்து கத்தை 55 ரூபா. ஒரு மாட்டுக்கு 2 கத்தை முழு கத்தை போட்டால் 110. தீவனங்கள்லாம் இப்போ அதிக ரேட் ஆகிருச்சு. இப்போ பார்த்து போனால் கை காசு 20,000 போகும். சொந்த கை காசு. ஆமாங்க. இந்த மாட்டு பண்ணையில். இப்போ உங்களுக்கு வருமானமே இல்லைங்கிறீங்க? ஆமாங்க. போட்டு கொடுக்க வேண்டியது அளவுக்கு ஆகுது. எவ்வளோ தான் வருதுங்கய்யா இதில்? இதில் நம்மளுக்கு பால் ரேட்டு எச்சு பண்ணுனா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். சரிங்க. இல்லாட்டி முடியாது. ஏன்னா இப்போ டீசல் பெட்ரோலு எல்லாம் ஏறினங்காட்டி முதல் வந்து பெல்லட் எல்லாம் போடுவோம். அது 1,600 இப்போ 2,000க்கே வந்துருச்சு. 2,000க்கே வந்துருச்சு. ஆமாம். 70 கிலோ மூட்டை. தவிடு பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 800 ரூபா. அப்புறம் மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா அது 1,400 ரூபா. இப்படி எல்லாமே காஸ்ட்லியாக வந்தால் இது என்னென்னா ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இருக்குது இத்தனை மாட்டுக்கு. நாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணணும். நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த நம்ம இன்புட்டு எந்த அளவுக்கு கம்மியாச்சுன்னா இதில் லாபம். ஆனால் இன்புட் அதிகமாகல அவுட்புட்டு நிற்காது. அது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணுங்கிறீங்க. பிளான்னா இந்த ரேட்டு உயர்றதை தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டி மானியம் கொடுக்கும். அது கொடுக்கணும். ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ. அந்த காலத்துலேயே முடிச்சிருக்கீங்க? ஆமாங்க. ஐயாவுடைய வயதுங்க? எனக்கு கரெக்டாக 54 வயது. ஸோ இந்த ஒரு தொழிலில் வந்து அரசு வந்து நல்ல ஒரு பார்வையிட்டு இந்த தொழிலுக்கான தனியாக ஒரு ஆணையம் வந்து அமைச்சு இதை பராமரிச்சா இன்னும் நல்லபடியாக ஆணையமெல்லாம் இருக்குது. இவங்க அதிகமாக அந்த பேக்கெட் பாலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இதுக்கு இல்லை. டைரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்கு. ஆமாம். இல்லை பால் ஆவின் சொசைட்டிக்கு கேரளா மாற. சரிங்க. அதே மாதிரி கர்நாடகா எல்லா இதுவும் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இல்லை, சப்போர்ட் இல்லை கவர்மெண்ட்டு. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று
மற்றதுல எல்லாம் கெமிக்கல் வருது. இதில் ஒன்று தான் கெமிக்கல் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்கிற ஒரே இது பால் தான். பால் தான், அதாவது குழந்தைங்களுக்கு இது ஏற்ற ஒரு புரதச்சத்து தான். ஆமாம் ஐயா, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கான அந்த தேவைகள் வந்து அதிகமாக தானே இருக்குங்க. மாட்டுப்பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதனுடைய விலை வந்து ஒரு கணிசமான லெவலில் வச்சுக்கணும்னு அரசு வந்து ஏற்ற மாட்டேங்குதா எப்படிங்கய்யா? அது வந்து அரசு வந்து அந்த விதத்தில் இது பண்ணுறதில்ல. எங்கே இது ஏற்றுனா வாக்குகள் சிதறிடுமோன்னு ஒரு பயம். பால் விலை ஏறிடுச்சுன்னு அப்படியெல்லாம் இது 1500 ரூபாய் இருக்கிறது ஒரு 2000 ஆகும் மாதம். அவங்களுக்கு எச்சாக 500 ரூபா தான் கூடுதலாக வரும். ஆனால் அவங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. ஆனால் இது அவங்க வந்து பேக்கெட் பாலுக்கு தான் முக்கியத்துவம் ஆகுது. அப்புறம் லேடிகள்ஸும் இன்றைக்கி என்ன விரும்புகிறாங்க, பெண்கள்னால் பேக்கெட் பாலை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்றாங்க. இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இன்னெல்லாம். அதுவும் ஒரு சரிவுக்கு காரணம். இதுதான் நீங்கள் உங்களுடைய ஒரு பார்வையில் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய மாடுகளிலிருந்து பால் டைரெக்டாக சப்ளை பண்ணுறது கம்மியாகிட்டு இருக்குங்கிறீங்க. ஆமாங்க. சரிங்க, நம்ம மாட்டுப்பண்ணை தொழில் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ தொகை இருந்தால் நம்ம ஆரம்பிக்கலாம்? இப்போ 13 மாடுகள் நீங்கள் என்ன விலைக்கு நீங்கள் வாங்கினீங்க, இல்லை உங்களுடைய சொந்த மாடுகள் ஏதாவது? நல்ல மாடுன்னா 9 இல்லை. எங்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கியில் ரப்பண்டா சேர்க்கணுங்க. இப்போ வந்து ஒரு மாடு நல்ல மாடுன்னா 60,000 ரூபா ஆகுது. இப்போ 10 மாட்டுக்கு 6 லட்சம் ரூபாய். 6 லட்ச ரூபா. அப்புறம் ஷெட்டு இதெல்லாம் பார்க்கையில் ஒரு 15-20 லட்சத்துக்கு வந்துடும். ஓகே, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் இருந்து ஒரு லாபத்தை எடுக்கணும். ஆமாங்க. ஐயா, மாடுகளுக்கு ஏதாவது நோய் எல்லாம் ஏற்படுதுங்களா? வருங்க. அந்த சீசனுக்கு வரும்போது அப்புறம் டாக்டர்களை நாம தான் கூப்பிட்டுக்குவீங்க. எப்படிங்க, இன்ஜெக்ஷன் முறையில் தான் நீங்கள் கன்றுகள் வந்து எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா? சினை பிடிக்கிறதுக்கு வேறு எங்கே இல்லை காளை மாடு. அதனால் இது முறையை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. சரிங்க, நீங்கள் பால் கறந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மாட்டுப்பண்ணையை பற்றி நிறைய தகவல்கள் பயந்துட்டு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிறுமுகை விஸ்கோஸ், நம்ம சிறுமுகை விஸ்கோஸில் பணிபுரிஞ்சுட்டு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வந்து நீங்கள் மாட்டுப்பண்ணையை வச்சு இதில் நீங்கள் ஒரு வெற்றிகரமாக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பல தகவல்கள் பின்வரும் நாட்களில் காத்துட்ருக்கு. சிவாரன் டிவியை பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.